அவனது அன்பை மறுத்தாள். ஆனால் இப்போது அவளுக்கு அவன் உயிருக்கும் இனியவனாக வல்லவா இருக்கிறான். ஒரு சமயம் வீணாவுக்கும் அப்படி ஒரு மனமாற்றம் ஏற்படுமா? என்ன பயன்? சாரதா அவள் மீது மெத்த மனத்தாங்கலாக இருக்கிறாளே. அவளது கோபம் மாதர் சங்கத்து உறுப்பினர்களிடம் பிரதிபலிக்கிறதே. இனி எந்த முகத்துடன் அவள் மீண்டும் அந்த வரனை நாட முடியும்? துன்பத்துடன் சந்திரா பெருமூச்சு விட்டாள். சந்திரா தலை வெடித்துவிடும் போன்ற ஒரு இறுக்க உணர்வில் தவித்துக் கொண்டிருந்தாள். எப்பொழுதும் தன் மாமியாரின் வரவை கண்டு கொள்ளாது ஒதுங்கியபடி வளைய வரும் ஜெகநாதன் அன்று பொறுமையை எழுந்து கேட்டுவிட்டான். உன் சித்தி இங்க எத்தனை நாள் கேம்ப் போட உத்தேசிச்சிருக்கா? சந்திராவுக்கு பார்வதி மீது அத்தனை அன்பு பொங்கி வழியவில்லை. ஆனால் தன் தந்தையின் மனைவி என்ற காரணத்திற்காக, வயதாகிவிட்டது, தள்ளாடுகிறாள் என்ற பரிதாபத்திற்காக அவளை அங்கே தங்கவிட்டிருக்கிறாள். என்ன இருந்தாலும் தன் பிறந்த வீட்டை சேர்ந்தவள் சித்தி பார்வதி. அந்த கேள்வி சந்திராவின் நெஞ்சை சுருக்கென்று தைத்தது. ஏன் அப்படி கேட்கிறேள்? அதிகம் போனா 2 நாள் இருப்பா. சித்திக்கு தான் ஒரு இடத்துல சிவனேன்னு இருக்க முடியாத. பெண்ணை பார்க்கணும்னு நாளைக்கே புறப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை. 1 வருஷம் வேணும்னாலும் தங்கிக்கட்டும், நம்ம வீட்டு விஷயங்களில் தலையிடாமல் இருந்தா சரி என்று கூறிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டான். இது வீணாவின் வேலை. அப்பாவிடம் சித்தியின் தலையீட்டை பற்றி மூட்டி கொடுத்து விட்டிருக்கிறாள். தந்தைக்கு மகளை பற்றித்தான் கவலை. வீட்டில் மற்றவர்கள் படும் வேதனையை பற்றி அக்கறை இல்லை. பற்களை கடித்துக்கொண்டு அவள் திரும்பிய போது பின்கட்டு ஊஞ்சலை விட்டு சித்தி எழுந்து வந்து விட்டாள். மாப்பிள்ளை எப்போது நகருவார் என்று காத்திருந்து உள்ளே படையெடுக்க ஆரம்பித்து விட்டாள். அன்று வீணாவுக்கு லீவு நாள். அதிக நேரம் தூங்கிவிட்டு மெல்ல குளியலை முடித்து கொண்டு மாடி நின்று அப்பொழுதுதான் கீழே வந்து கொண்டிருந்தாள். அவளது புத்தம்புது மேக்ஸி தரையை பெருக்கி கொண்டு வந்தது. ஏண்டி வீணா, காலேஜ் லீவுனா இப்படி தூங்கணுமா? வசதியா வாழ்ந்தாதான் என்ன? நாளை இன்னொருத்தன் வீட்டுக்கு போற பெண் தானே. சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு அழகா சமையல் செய்ய கத்துக்க கூடாதா? இது என்ன வேஷம்? புடவை கட்டிக்க வயசாகலன்னு நினைப்பா? இறைந்தாள் பார்வதி. வீணா முகம் சுருங்கி போனால். அவளை அதட்ட இந்த பாட்டிக்கு என்ன அதிகாரம்? எல்லாம் அம்மா கொடுக்கிற இடம் என்று வெகுண்டபடி தாயின் முகத்தை கடுமையாக பார்த்தாள். காஃபி சாப்பிடு, இட்லி ஆறி அவளா போச்சு. பிரெட் ரோஸ்ட் போட்டு தரட்டுமா? சந்திரா மகளை உபசரித்தாள். சித்தி பார்வதி தன் மகளை கண்டிப்பது அவளுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. முன்பெல்லாம் வீணா ஒரு பள்ளிக்கூட சிறுமியாக இருந்தாள். சித்தி வந்தபோது அதட்டியதை பாராட்டவில்லை. இப்போது அவள் ஒரு காலேஜ் குமாரி. பெற்றோர்கள் சூடாக பேசினாலே சினுங்கிக் கொள்ளும் இளம் பருவம். இந்த சித்தி வந்த இடத்தில் அக்காடா என்று கிடக்கக்கூடாதோ? கோபத்துடன் தாடை இருக வேகமாக உள்ளே சென்றால். காஃபி மட்டும் எனக்கு போறோம், டிஃபன் வேண்டாம். நான் அவசரமா கடத்தெரு வர போக வேண்டியிருக்கு. மகள் குரல் கொடுத்தாள். வீணா எந்த பக்கம் போறா? விசாரித்து கொண்டே பார்வதி சாப்பாட்டறைக்குள் வந்தாள். காஃபி டம்ளரை மேஜை மீது வைத்தாள் சந்திரா. அவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. கடுவம் பூனைய மடியில கட்டி கொண்டு சகுனம் பார்த்தாலே அது போல. சித்தியுடன் வீணா கடைக்கு போவது சாத்தியமான சங்கதியா? சித்தி அவ தன் தோழிகளோட கடைக்கடையா ஏறி இறங்குவா. உங்களுக்கு சரிப்படாது. சாயங்காலம் நான் வெளியில அழைச்சிட்டு போறேன் என்று சொன்னாள். சிறுசு தனியா போறாளே, கூட துணைக்கு போலான்னு கேட்டேன். இப்போ கடத்தெருவில் என்ன வேலை? வேகாத வெயில்ல எதுக்கு அலையணும்? ஆமா, இவ்வளோ காரை ஓட்டிட்டு போக போறா? சந்திரா, நீ என்ன பெரிய அசடா இருக்க? கார் என்ன பொம்மையா? குழந்தை கையில தூக்கி கொடுத்துட்டு அழகு பார்க்க? இந்த நெரிசலான போக்குவரத்துல அவ கார் ஓட்ட வேண்டாமே. வீணா ஒரே வாயில் காஃபியை விழுங்கினாள். பின் விருக்கென்று வெளியே நடந்து விட்டாள். மகளை அனுப்பி வைக்க வாசலுக்கு வந்தாள் சந்திரா. இந்த பாட்டியை சீக்கிரம் மூட்டை கட்டி ஊருக்கு அனுப்பாட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. ஏம்மா, இவளோட அந்த காலத்துல எப்படிதான் வாழ்ந்தேலோ. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பொறுமை. வரட்டுமா என்று சிரித்தபடி வண்டியை ஓட்டிக்கொண்டு சாலையில் வேகமாக மறைந்து விட்டாள் வீணா. சந்திரா கதவை சாத்திக் கொண்டு உள்ளே வரும் முன் தொலைபேசி கிணுகிடுத்தது. மச்சினர் பாலகிருஷ்ணன் மகன் ராஜு தான் அழைத்தான். நான் வரும்போதெல்லாம் அவசரமா போயிடுறேனேன்னு உங்களுக்கு குறை இல்லையா? பின்ன இருக்காதா சொல்லு. நான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுறேன். சரியா 12 மணிக்கு ஆஜராயிடுவேன். சரிதானே? சிரித்தபடி போனை வைத்தான் ராஜு. மைத்துனர் பிள்ளை அபூர்வமாக சாப்பிட வருகிறான். சமையல் சற்று தடபுடலாக இருக்க வேண்டாமா என்றபடி கவனிக்க அவள் சமையலறைக்குள் ஓடினாள். ராஜு நேரத்தை கண்டிப்பாக அனுசரிப்பான். சொன்னபடி 12 மணி அளவில் டாக்ஸியில் இறங்கினான். எங்க வீணா, காலேஜுக்கு போயிருக்காளா கேட்டபடி கையை கழுவிக்கொண்டு சாப்பிட அமர்ந்தான். கடத்தெரு வர போயிருக்கா.
என்னவோ புத்தகங்கள் வாங்கணுமா, கிளம்பி போயிருக்கா, வர்ற சமயம்தான் என்றாள் சந்திரா. சித்தி பார்வதி எதிர்ப்புறமாக மேஜை அருகே உட்கார்ந்திருந்தாள். சௌக்கியமா என்ற விசாரிப்புடன் மௌனமாக சாப்பிட்டாள். சந்திராவின் கல்யாணத்தின் போது பொடிப்பையனாக இருந்த ராஜு இப்போது வாட்ட சாட்டமான பையனாக வளர்ந்து விட்டதை கண்ட பார்வதி சிறிது பயத்துடன் தன் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக சாப்பிட்டாள். நான் நேத்தி காத்தாலேயே மெட்ராஸ் வந்துட்டேன். உடனடியா ரொம்ப வேலை இருந்தது. வியாபார விஷயமா மிஸ்டர் பத்மநாபனோட தொழிற்சாலைக்கு போயிருந்தேன். சந்திரா சித்தி உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டேலே முருவலித்தான். சந்திராவின் நெஞ்சு படபடத்தது. பெண் பார்க்க இவர்கள் வந்து போன பின் சில நாட்களாக எல்லோரும் கொத்தி பிடுங்கி கொண்டிருந்த அதே கேள்விதான். பத்மநாபன் வீட்டு வரன வேண்டாம்னு சொல்லிட்டேலாமே, ஏன்? சந்திரா முகம் சிவந்தாள். உன்னிப்பாக பேச்சை கேட்டுக்கொண்டே சாதத்தை பிசைந்தபடி உட்கார்ந்திருந்த சித்தி பார்வதியை பார்க்க அவளுக்கு எரிச்சலாக வந்தது. பலவிதமான சிந்தனையில் மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்த இந்த சமயத்தில் அவள் தனியாக இருக்க விரும்பினாள். ஆனால் எல்லோரும் அவள் வீட்டிற்கு உறவு கொண்டாட வந்திருக்கிறார்களே. மதுரை வர இந்த சின்ன சங்கதி பரவி விட்டது போல இருக்கே. கோபத்தை அடக்கி கொண்டு சிரித்தாள் அவள். சின்ன சங்கதியா? பெரிய இடம். பத்மநாபன் பெரிய தொழிலதிபர், ரொம்ப செல்வாக்குள்ள மனிதர். ஏன் சுகுமாரனுக்கு என்ன குறை? காரை கேரேஜில் நிறுத்திவிட்டு பின்பக்கம் வீட்டிற்குள் நுழைந்த வீணாவின் காதுகளில் அவர்கள் பேசுவது விழுந்துவிட்டது. என்ன கேளுங்க அண்ணா, அம்மா சொல்ல பயப்படுவா, எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் பட்டென்று கூறிவிட்டு சாப்பிட ஆயுத்தமானாள். என்னமோ புத்தகம் வாங்கணும்னு போனியே, வெறுங்கையோடு வந்திருக்கியே? சந்திரா பேச்சை மாற்றியபடி மகளை விசாரித்தாள். நான் தேடின புத்தகம் கிடைக்கல, திரும்பிட்டேன் நறுக்கென பதிலளித்த மகளை நிமிர்ந்து பார்த்தாள். வீணா பதட்டமாக காணப்பட்டால். முகம் கோபத்தால் ஜிவென்றிருந்தது. ஆமா, யார் மேல கோபம்? எதற்காக கோபம்? புத்தக கடையில யாருடனாவது சண்டையா? ஒரு சமயம் வீணா திமிராக அனாவசியமாக தூக்கி எறிந்து பேசி வீண் சண்டையை விலைக்கு வாங்கி கொண்டு வருவதுண்டு. இந்த பெண்ணுக்கு பொறுமையை துளி கூட கொடுக்காது, அழக மட்டும் அள்ளி கொடுத்து விட்டிருக்கிறானே இந்த பிரம்மன். மனதிற்குள்ளே கசந்து கொண்டாள் சந்திரா. மௌனமாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு அனைவரும் எழுந்தனர். சித்தி பார்வதி பின்பக்கம் நழுவிவிட்டாள். வெற்றிலை பாக்கு தட்டை கையில் எடுத்துக்கொண்டு முன்னறைக்குள் வந்தாள் சந்திரா. ஒரு துளி பாக்கை வாயில் அள்ளி போட்டுக்கொண்டு ராஜு விளையாட்டாக கேட்டான். ஏன் பிடிக்கல வீணா? உன் அண்ணா கிட்ட சொல்லலாம் இல்லையா? கண்களை சிமிட்டினான். புத்தக கடை அருகே அந்த சிவப்பு டொயோட்டோவை பார்த்ததுமே பதட்டமடைந்து போனாள் வீணா. அவனும் வேண்டுமென்றே ஜோடி போட்டுக்கொண்டு கடைக்குள் வருவானோ என்று வெளியே எட்டி பார்த்தாள். சுகுமார் பக்கத்தில் அமர்ந்திருந்த இளம் பெண்ணோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. காரணமின்றி தன் நெஞ்சு தீயாக எரிவதை உணர்ந்தாள் அவள். ஆமாம், அவள் யாராக இருந்தால் என்ன? வேலையற்ற தடியன் எவளோ ஒருத்தியோடு உல்லாசமாக ஊர் சுற்றி வருகிறான். ஆத்திரம் பீறிட்டது. திரும்பி பார்ப்பான், ஏளனமாக புன்னகைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஆவலுடன் சில நிமிடங்கள் கடை வாயிலேயே நின்றாள். அந்த பெண்ணுடன் பேசும் சுவாரஸ்யத்தில் அவன் வீணா பக்கம் பார்க்கவில்லை. அவமான உணர்வில் நடுங்கி ஆத்திரத்தால் தத்தளித்து பதை பதைக்கும் நெஞ்சுடன் காரில் ஏறிக்கொண்டு வேகமாக வீட்டுக்கு திரும்பி விட்டிருந்தாள். அந்த நிலையில் ராஜுவின் கேள்வி அவளது கோபத்திற்கு தூபம் போட்டது. அவன் ஒரு குடிகாரன், பெண் பொறுக்கி. கடகடவென்று ராஜு உரத்து சிரித்ததை கேட்டு அரண்டு போனாள் வீணா. உன் அப்பாவுக்கு கூட கல்யாணத்துக்கு முந்தி இப்படி பல கெட்ட பெயர்கள் இருந்தன. அம்மாவை கேளு. ராஜு, வாய மூடு. முகம் சிவக்க கோபத்தில் கத்தினாள் சந்திரா. சாரி சித்தி, வேடிக்கைக்கு சொன்னேன். அந்த காலத்துல சித்தப்பா பேர்ல அப்படி ஒரு அபாண்டம் இருந்ததாம். இப்ப யாராவது அவர் மேல ஒரு வார்த்தை தூஷணையா பேச முடியுமா? மற்றவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுண்டு நல்ல வரன ஒதுக்கி விட்டுருக்க வீணா, எனக்கு வருத்தமாக இருக்கு என்றான் ராஜு. அண்ணா, சித்த முன்ன கூட அந்த அயோக்கியனை ஒரு அழகான பெண்ணோட கார்ல பார்த்தேன். எப்படி திடுக்கிட்டு போன தெரியுமா? ஓங்கி கத்த வேண்டும் போல் இருந்தது. என்னவோ அண்ணா, எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு எழுந்து விட்டாள். நானும் கிளம்பணும், அடுத்த மாசம் இந்த பக்கம் வரும்போது பார்க்குறேன் விடை பெற்று கொண்டான் ராஜு. மாடி அறைக்கு விரைந்த வீணா படுக்கை மீது விழுந்து அழத்துவங்கினாள். என்னத்துக்கு அழற? அண்ணா கிடக்கிறான் என்று மகளை சமாதானப்படுத்திய சந்திரா அன்புடன் முதுகை தடவி கொடுத்தாள். இவள் அழுத காரணத்தை அம்மாவிடம் கூட சொல்ல முடியவில்லையே. மேலும் மேலும் கட்டுப்படுத்த இயலாது அழுதாள் வீணா. இதமான பங்களாவாசம், வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு, உடம்பில் வேர்வைப்படாது பர்மா தேக்கு கட்டில் பலகையில் நாள் முழுவதும் புரண்டு படுத்து தூங்கும் வசதி எல்லாம் இருந்தும் சித்தி பார்வதிக்கு தலை மிகவும் பாரமாக கனத்தது.
ஒன்று குடித்தனத்தில் ஒரே அறையில் தனியாக இருந்த போதிலும் அங்கிருந்த சுவாரஸ்யம் இந்த பங்களா வாசத்தில் துளியும் அவளுக்கு இருக்கவில்லை. இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு பாத்திரங்களை கழுவி போட்டுவிட்டு முற்றத்து குரட்டில் உட்கார்ந்து கொண்டால் போதும். அந்த வீட்டின் மற்ற போஷன்காரர்களின் பிரச்சனைகளிலிருந்து அடுத்த தெருவில் இருந்த அத்தனை வீட்டவர்களின் வம்புகளை எதிர்வீட்டு கௌரியோடு கொட்டி அளந்து மகிழ்வாள். இங்கே காலை மாப்பிள்ளை அலுவலகம் போகும் வரை பின்கட்டிலிருந்து வெளியே தலை நீட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. நாசுக்காக 2 வார்த்தைகள் பேசிவிட்டு சந்திரா நாள் முழுவதும் ஏதோ காரியமாக இருப்பாள். வீணாவோ வியாதிக்காரியை கண்டுவிட்டதாக பார்வதியை பார்த்தாலே ஓடிக்கொண்டிருந்தால், வேலைக்காரர்களுடனாவது பேசுவோம் என்றால் அவர்களுக்கு கூட அசாத்திய பரபரப்பு. வீட்டு வேலை செய்யும் முனியம்மாளுக்கு நிற்க நேரமே கிடையாது. அவளோ பெருத்த இடக்குக்காரியாக வேறு இருந்தாள். வந்த நாளே வாசல் பக்கம் வந்தபோது, முனியம்மா உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2 ஆண் 2 பெண்ணா? 4 குழந்தைங்களை வளர்க்க உனக்கு கட்டுப்படி ஆகுமோ? இந்த வீட்டு எஜமானர் குடும்பத்தை பார்த்தாவது நீ கத்துக்கொண்டிருக்க கூடாது? இத்தனை சொத்து இருந்தோம் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சுருக்கா. ஆஸ்பத்திரியில் போய் யோசனை கேட்டியா? எல்லாவற்றிற்கும் தலையை ஆட்டினாள் முனியம்மா. சிறிது நேரம் கழித்து வீட்டு டிரைவரிடம் அவள் பேசியது பார்வதியின் காதில் துல்லியமாக கேட்டது. இந்த வீட்டு விருந்தாளி கிழவிக்கு எவ்வளவு பெரிய வாய் தெரியுமா? எஜமானரோட மாமியார். அந்த துணிச்சல் அவங்களுக்கு சித்த நேரம் சும்மா இருக்கிறது இல்ல. தொணன்னு ஏதாச்சும் கேட்டுக்கிட்டு பெரிய ரோதனை. ஓசி சோத்தை தின்னுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டேங்குது கிழவின்னு சொல்ல வரியா? டிரைவர் சிரித்தான். இதோட சொந்த பொண்ணு தாயை 10 நாள் கூட காப்பாத்துறது இல்ல. இங்க வந்து ரொம்ப ஆட்டம் போடுது கிழவி. இது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? குபீர் என்று இருவரும் உறக்க சிரித்தனர். பார்வதி முகத்திலே நெருப்புப்பட்டது போன்ற எரிச்சல். நெஞ்சு பதைத்து போனாள். அனுதாபத்தோடு கேட்டேன், முனியம்மா இப்படி அரட்டடிக்கணும்? தொலையட்டும் சனிய என்று கோபத்துடன் பின்கட்டிற்கு போய்விட்டாள். ஆனாலும் வாயை பூட்டி வைத்துக் கொண்டு வீட்டில் சிறைப்பட்டு கிடக்க அவளால் இயலவில்லை. பார்வதி வந்த மறுநாளே சந்திரா கடைக்கு சென்று அவள் வெளியே உடுத்தி செல்ல ஒரு நூல் சேலையும் பட்டுப்புடவையும் வாங்கி தந்து விட்டிருந்தாள். அதற்கேற்ப 2 வெள்ளை ரவிக்கைகளையும் உடனடியாக தைக்க சொல்லி வாங்கி கொடுத்து விட்டிருந்தாள். வீட்டில் எப்படி வேணும்னாலும் வளைய வரட்டும், வெளியில செல்லும் போது ஏழை கோலம் போட்டுக்கிட்டு அவங்களை அவமானப்படுத்த வேண்டாம் என சந்திரா நினைத்தாள். பார்வதி அந்த காலத்து பெண்மணி. நரைத்து போன கூந்தலை படிய வாரி கோடாலி முடிச்சு போட்டுக்கொண்டு புதிய பட்டுப்புடவையை மடிசார் கட்டி கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டாள். கோயிலுக்கு போறேன் கூட வாயேன் என்று வீணாவை கூப்பிட்டு பார்த்தாள். அவள் மாடியை விட்டு கீழே இறங்கவே இல்லை. கார்ல தானே போக போறோம், கால் வலிக்க நடக்கவா போறோம், துணை எதுக்கு என்ற சமாதானப்படுத்தி கொண்டு கிளம்பினாள். கோவிலில் அன்று கூட்டம் அதிகமாக இருக்கவில்லை. நிம்மதியாக விநாயகரிலிருந்து எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு வெளிப்பிரகாரத்தில் விசிராந்தியாக ஒரு பக்கமாக உட்கார்ந்து கொண்டாள். மஞ்சள் வெயில் மறைந்து மாலை வேளை குளத்திலிருந்து குளுமையை வாரிக்கொண்டு வீசிய காற்று வெப்பத்தை வெகுவாக தணித்து விட்டிருந்தது. ஓதுவாரின் இன்னிசையை அனுபவித்த வண்ணம் அங்கங்கே சிறு கும்பலாக பலர் உட்கார்ந்திருந்தனர். அவசரமாக வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நிர்பந்தமின்றி சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த அவளது பக்கத்தில் அந்த காலத்து சிநேகிதி அகிலாண்டம் வந்து உட்கார்ந்து விட்டாள். சௌக்கியமா பார்வதி? உன்னை பார்த்து பல நாள் ஆச்சே என்று விசாரித்து கொண்டே அவளது புது பட்டுப்புடவையை நோட்டம் விட்டாள். மனதில் பொறாமை சிறிதளவு தலை நீட்டியது. ஒன்று குடித்தனத்தில் வாழ்ந்த போதிலும் சந்திரா தயவில் துணிக்கும் சோற்றுக்கும் பஞ்சமில்லாமல் இருக்கிறாளே பார்வதி. ஆனால் இன்னமும் அவள் பட்சணம் செய்யும் கும்பலோடு சேர்ந்து உழைத்து ஓடாய் போய் கொண்டிருக்கிறாளே. தனக்குள் எண்ணி குமைந்தாள். 10 நாள் வந்து போங்கோ சித்தின்னு சந்திரா நேர வந்து கூப்பிட்டா. குழந்தை ஆசைப்படுறாளேன்னு வந்திருக்கேன் பெருமையாக சொல்லி கொண்டாள் பார்வதி. அப்படியா? கோயிலுக்கு வந்து ரொம்ப நாழியாச்சா? வீட்டுக்கு கிளம்ப போறியா? கவலையுடன் கேட்டாள் அகிலாண்டம். பல நாட்களுக்கு பின் ஏற்பட்ட சந்திப்பு. கொட்டி இழக்க கூடை கணக்கில் சங்கதிகளை சேகரித்து வைத்துக் கொண்டிருந்தால் பேச வாய்ப்பில்லாது போய்விடுமோ என்ற கவலை. பார்வதிக்கும் அகிலாண்டத்துடன் பேச மிகவும் ஆவலாக இருந்தது. நான் போய் வீட்டில் என்ன சமைக்கவா போறேன்? சந்திராவுக்கு ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் இருக்கா, மெதுவா வாங்கோன்னு சொல்லி டிரைவரையும் அனுப்பியிருக்கா. எனக்கு வீட்டுக்கு போக அவசரமே இல்லை. அம்மா நீ எப்படி இருக்க? தூண்டினாள். அது சமயம் அவர்களை தாண்டி சென்ற பெண்மணியை பார்த்த அகிலாண்டம் சட்டென்று குரலை தாழ்த்தி கொண்டாள். பார்வதி, அதோ அந்த பக்கம் போறாளே, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ. பின்னால இதோ வந்துட்டு இருக்கானே, இவனையும் பார்த்துக்கோ.
பத்மநாபன் என்கிற பேரை கேள்விப்பட்டிருப்ப. பிரபலமான தொழிலதிபர். இவள்தான் அவர் அகத்துக்காரி. இந்த பிள்ளையாண்டா அவரோட 2வது மகன். நன்னா பாத்துக்கோ. போன வாரம் தான் நான் காமாட்சியோட இவ்வாத்துக்கு போயிருந்தேன். அமெரிக்காவில் இருக்கிற நாத்தனார் பெண்ணுக்கு முறுக்கும் தட்டையும் பண்ணி அனுப்பணும்னு கூப்பிட்டு இருந்தா. மாளிகை போல எத்தனை பெரிய பங்களா தெரியுமா? ரொம்ப பெரிய இடம். இந்த பையனுக்கு பொன் கொடுக்கணும்னு தூத்துக்குடியிலேருந்து ஒரு சர்ஜன் ரொம்ப பிரயத்தனப்படுறாராம். அந்த பெண் எம்ஏ படிச்சவ, பார்க்க கிளி போல இருப்பாளாம். டாக்டருக்கு அவ ஒரே பெண்ணா, வேண்டப்பட்டதை செய்வாராம். பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கான். காமாட்சி எனக்கு சொன்னா. ஏன்னா அவளுக்கு பத்மநாபன் வீட்டோட ரொம்ப பழக்கம். அப்படியா என்ற பார்வதி சாரதாவையும் அவள் மகன் சுகுமாரனையும் வியப்புடன் பார்த்தாள். வீணாவை பெண் பார்க்க அவர்கள் வரப்போவதை பற்றி தன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை சந்திரா. வீட்டுக்கு பெரியவள் என்று மரியாதையும் கொடுக்கவில்லை என்று பார்வதிக்கு மிகுந்த மனத்தாங்கல். மலிந்தா சரக்கு கடைக்கு வந்துதானே ஆகணும். இப்போ அவர்கள் யாருன்னு பார்க்கிற சந்தர்ப்பம் தானே வந்துவிட்டது. இருக்கட்டும், மனதிற்குள் கருவிக்கொண்டாள். நன்றாக மீண்டும் ஒருமுறை இருள் விலகி வெளிச்சத்தில் சுகுமாரன் முகத்தை நன்றாக பார்த்தாள். பின்னர் அகிலாண்டத்துடன் பல சங்கதிகளை பேசி அவள் சொன்ன ஊர் சங்கதிகளை கேட்டு மகிழ்ந்து பொழுது அஸ்தமித்து இருள் வேகமாக படரத் தொடங்கிய பின்னர் தான் கிளம்பினாள். தனக்கு மூத்தாள் மகளிடம் இருக்கும் செல்வாக்கை காட்டிக்கொள்ள அகிலாண்டத்தை காரில் ஏற்றி கொண்டு விட்டு வந்தாள். இரவு ஜெகநாதன் சாப்பிட்டு விட்டு மாடிக்கு போகும் வரை காத்திருந்த பார்வதி மெல்ல சாப்பாட்டறை பக்கம் வந்தாள். இரவு வேளைகளில் அவள் சாப்பாடு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டிருந்தாள். ஒரு டம்ளர் பாலுடன் தன் வீட்டில் இரவு சாப்பாட்டை சுருக்கி கொண்டிருந்தாள். பணக்கார மகள் வீட்டில் தங்கியிருக்கும் போது ஒரு டம்ளர் பாலுடன் 2 மலை வாழைப்பழமுமாக இரவு சாப்பாட்டை மாற்றி அமைத்து கொண்டு விட்டிருந்தாள். சித்திக்கு ஒரு ஸ்டீல் தட்டில் 2 வாழைப்பழங்களும் ஒரு டம்ளர் நிறைய சர்க்கரை மிதமாக போட்டு இளம் சூட்டில் பாலும் கொண்டு வந்து வைத்தாள். அதன் பின்னர் தன் மகளுடன் சாப்பிட உட்கார்ந்தாள். கேட்டு வந்த வம்பை உதிர்காவிடில் பார்வதிக்கு தொண்டையில் பால் இறங்காதது போன்ற தவிப்பு. இன்னைக்கு கோயில்ல என்னோட சிநேகிதியை பார்த்தேன். நாங்க பேசி கொண்டிருந்த சமயம் பத்மநாபனோட ஆத்துக்காரி பிள்ளையோட கோயிலுக்கு வந்திருந்தா. அவர் யாருன்னு எனக்கு என் சிநேகிதி அகிலாண்டம் காட்டி தந்தா. திடுக்கிட்டு போன வீணா தட்டில் பரிமாறி இருந்த சாதத்தை விரல்களால் அலைந்தாள். அவளது நெஞ்சு இனம் காணாத ஒரு உணர்வில் படபடத்தது. சுகுமாருக்கு யாரோ தூத்துக்குடியில் இருக்கிற பெரிய சர்ஜன் ஒருவர் பெண்ணை கொடுக்க ரொம்ப பிரயாசம் பண்ணிட்டு இருக்காராம். என் சிநேகிதுக்கு அவ குடும்பத்தை நன்னா தெரியும். அவ சொல்றது உண்மையா இருக்கும். பிள்ளைன்னு இருந்தா அந்த வரனை தேடிண்டு பல இடத்துல இருந்து வருவா. இதுல அதிசயம் என்ன? சந்திரா கோபத்தை அடக்கி கொண்டு புன்னகைத்தாள். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பிள்ளையாண்டாம் பார்க்க ரொம்ப நன்னாவே இருக்கான். படித்தவனா இருக்கான். பெரிய இடம். அந்த வரனை விட்டுட்டியேன்னு ஆதங்கமா இருக்கு என்றாள் பார்வதி. சந்திரா தன் மகளை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு மௌனமானாள். சித்தி பார்வதி பழங்களை உரித்து விழுங்கிவிட்டு பாலை குடித்தால் வம்பை தொடர்ந்தாள். அந்த தூத்துக்குடி டாக்டர் ஒத்த காலில் நிற்கிறாராம். 2 தடவை பத்மநாபனை நேரே பார்க்க வந்தாராம். ஜாதகம் ரொம்ப நன்னா பொருந்தியிருக்கான். என் சிநேகிதி சொன்னதுலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை இவாலாம் பெண் பார்க்க தூத்துக்குடிக்கு போவான்னு தெரியறது. சந்திரா பதில் பேசவில்லை. சிவந்து போன தன் பெண்ணின் முகத்தை மெல்ல நிமிர்ந்து பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். என்னவோ நமக்கு கொடுத்து வைக்கல. பெருமூச்சு விட்டாள் பார்வதி. போதும் பாட்டி, யார் வேணா அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். அந்த கதையை கேட்டுண்டு வரவா கோயிலுக்கு போனேல்? நல்ல வேலை நான் தப்பினேன். இல்லாட்டா அங்கேயே உங்க சிநேகிதி கிட்ட வீணாவை வந்து இவ பார்த்தா வீணாதான் வேண்டாம்னு சொல்லிட்டான்னு அங்க என்ன அவமானப்படுத்தி இருப்பேள். படபடவென்று கோபத்துடன் சொல்லிவிட்டு பாதி சாப்பாட்டில் எழுந்து கைகளை கழுவிக்கொண்டு மாடிக்கு ஓடினாள். நான் என்ன சொல்லிட்டேன்? வீணா இப்படி கோச்சுக்கிறா? பார்வதி திகைப்புடன் கேட்டாள். சந்திரா பதிலளிக்காது மௌனமானாள். படுக்கை மீது தொப்பென்று விழுந்த வீணாவுக்கு அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. முன்பின் தெரியாத இந்த தூத்துக்குடி டாக்டரின் மகள் மீது அவளுக்கு ஏன் இத்தனை ஆத்திரம் வருகிறது? சுகுமாரன் பெண் பார்க்க போகிறான் என்று கேட்டதுமே மனதில் ஏன் இந்த கொதிப்பு? அழுகை ஏன் முட்டி கொண்டு வருகிறது? கட்டுப்படுத்த இயலாது விசும்பி விசும்பி அவள் அழுதாள். இந்த முறை சித்தி பார்வதி நீண்ட நாட்கள் அவர்களுடன் தங்கும் எண்ணத்துடன் தான் வந்திருந்தாள். வாரங்கள் சில மறைந்தும் அவளிடமிருந்து தன் வீட்டுக்கு கிளம்பும் பேச்சே புறப்படவில்லை. அவள் வேண்டாத விருந்தாளிதான். ஆனாலும் சந்திரா அவளை கழுத்தை பிடித்து தள்ள முடியாதே. சித்தியின் தொணத்தடுப்புகளை பொறுமையுடன் சகித்து கொண்டிருந்தாள். ஆரம்பத்தில் பாட்டி பார்வதி வீணாவுக்கு பிடிக்காதவளாகத்தான் இருந்தாள்.
நாள் முழுவதும் அவளை பார்க்காது வீட்டுக்குள் மறைந்து கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் வெளியே போய் வந்த பின் அன்றாடம் திருட்டி வந்த கதைகள், பத்மநாபன் வீட்டு சங்கதிகள் மிகவும் அதிகமாக இருந்தன. அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வீணாவுக்கு திடீரென்று ஒரு ஆசை உண்டாகிவிட்டது. அந்த தூத்துக்குடி டாக்டர் இன்னும் தொங்கிக் கொண்டுதான் இருக்காராம். இந்த வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க போவதா இருந்தது இல்லையா? இந்த பையன் சுகுமார் அன்னைக்குன்னு பார்த்து வியாபார விஷயமா பம்பாய் புறப்பட்டு போயிட்டானா. வர முடியலன்னு டெலிஃபோன்ல சொல்லிட்டாலாம். சாரதா பிள்ளைய பெத்தவா, எப்பவுமே ஒரு படி உயரத்துல உட்கார்ந்துருப்பா. பெண்ணை பெத்த மனுஷன் வெக்கத்தை விட்டு இன்னும் சலாம் போட்டுக்கொண்டு பத்மநாபம் வீட்டுக்கு நடையா நடக்கிறாராம் என்று ஒரு நாள் கோவிலிலிருந்து திரும்பி வந்திருந்தால் சந்திராவுக்கு கேட்க சுவாரஸ்யம் இருக்கவில்லை. ஆனால் மாடியிலிருந்து ஓடி வந்த வீணா அதை கேட்டு நிம்மதியடைந்தாள். வலுவில் வந்த வரனை வேண்டாம் என்று உதறிவிட்டு மறுபடி அவள் மனம் ஏன் சுகுமாரை சுற்றி தடுமாற வேண்டும்? சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் அவளுக்கு ஏன் சதா அவன் நினைவு? வேறு இடத்தில் பத்மநாபன் வீட்டவர்கள் பெண் பார்க்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு ஏன் அதிர்ச்சி, ஆத்திரம், அழுகை? இந்த சில நாட்களில் அவள் கொஞ்சம் இளைத்துத்தான் போய்விட்டிருந்தாள். இரவில் உறக்கம் வராது பல சிந்தனைகளில் மூழ்கி படுக்கையில் புரண்டால். சாப்பாடு வேம்பாக இருந்தது. தோழிகளின் கலகலப்பு பெரும் தொல்லையாக இருந்தது. வீணாவிடம் காணப்பட்ட பல மாறுதல்களையும் சந்திரா கவனித்தாள். ஆனால் அவளுக்கு காரணம்தான் புரியவில்லை. பாட்டியை கண்டு பதுங்கிக் கொண்டிருந்த வீணா இப்போது தானே ஒட்டி கொண்டாள். அவர்கள் இருவருக்கும் இடையே தலைமுறை இடைவெளி குறுகிவிட்டிருந்தது. பாட்டி சாப்பிட வாங்கோ, பவ்யமாக பார்வதியை அழைத்து மகிழ்ச்சியூட்டினாள். கோயிலுக்கு போகணுமா? நான் கூட்டிக் கொண்டு போறேன், கவலைப்படாதீங்க, நான் காரை நன்னாவே ஓட்டுவேன். வழியே உதவ முன்வந்தாள். உங்களுக்கு பிடிக்குமேன்னு மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன், மல்கோவா மாம்பழம், சாப்பிடுங்க பாட்டி என்று உபசரித்தாள். சந்திராவுக்கு இதுவும் மிக அதிசயமாக இருந்தது. ஆமாம், ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? பெற்றவளாக இருந்தும் அவளுக்கு மகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. பார்வதிக்கு சிறிது நேரம் கூட பேசாமல் இருக்க முடியாது. பேத்தியுடன் காரில் வெளியே புறப்பட்டதுமே ஆரம்பித்து விடுவாள். எங்கேயோ ஆரம்பித்து அவள் முடிவில் பத்மநாபன் வீட்டை பற்றி தான் முடிப்பாள். பக்கத்து வீட்டிலேயே வசித்தவள் போல அவளுக்கு அந்த தொழிலதிபர் வீட்டு சங்கதிகள் பலவும் தெரிந்திருந்ததை கேட்க வீணாவுக்கு மிக்க ஆச்சரியம். உங்க அம்மாவுக்கு கேட்க பிடிக்கல, அதனால நான் சொல்றதில்ல. எனக்கு அவளை பத்தி நிறைய தெரியும். அவ வீட்டுல சமைச்சுட்டு இருக்காளே பத்மா, அவ என் வீட்டு எதிரத்தான் ஒரு காலத்துல குடியிருந்தா. அவ கதையா சொல்லுவா. அந்த அம்மா சாரதா ரொம்ப நல்லவளாம். மூத்த நாட்டு பண்ண தலை மேல வச்சு தாங்குறாளாம். பத்மநாபனுக்கு தான் சின்ன பிள்ளை மேல ரொம்ப பிரியமா. அவனுக்கு தனியா ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு கொடுக்க போறாராம். சமையலறை உள்ளே இருந்து கொண்டு உங்க பத்மாவுக்கு இத்தனை கதை எப்படி தெரிஞ்சது பாட்டி என்று வேடிக்கையாக சிரித்தாள். ஆனாலும் பார்வதியை தூண்டி விட்டுவிட்டு பத்மநாபன் குடும்பத்து வம்பு கேட்பதில் அவளுக்கு எத்தனை மகிழ்ச்சி. பத்மா எல்லோரோடும் கலகலப்பா பேசுவா. அவளுக்கு அந்த வீட்டுல நாட்டாம ஜாஸ்தி. கம்பெனி ஆடிட்டர் வந்து வாசல்ல உட்கார்ந்த உடனே தானே காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்து உபச்சாரம் செஞ்சு விஷயங்களை கிரகிச்சுண்டு வருவா. இன்னும் இந்த மாதிரி பல பேரோட பேசுறதால அவளுக்கு வீட்டு சங்கதிகள் அத்தனையும் அத்துப்படியா இருக்கு. இதனால பத்மாவுக்கு என்ன லாபம் பாட்டி? யாருக்கு என்ன லாபம்? இத பத்மா வாயிலிருந்து கேட்கறதால எனக்கு என்ன லாபம், இல்ல உனக்கு என்ன லாபம்? நெஞ்சு இன்பத்தில் பதற மூச்சு முட்ட முகம் சிவந்து போனால் வீணா. எனக்கு லாபம் ரொம்ப அதிகம் பாட்டி. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப லாபம். உள்ளே மனம் முணுமுணுத்தது. ஆனால் வெளியே வேறு விதமாக சொன்னாள். பொழுதுபோக எதையாவது பேச வேணும் இல்லையா, அவ்வளவுதான். அன்று மாலை அவள் சற்று தாமதமாக கல்லூரியிலிருந்து வந்துவிட்டிருந்தாள். அவள் திரும்பி வருவதற்குள்